அஸ்ஸலாமுஅலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நேற்று மக்கள்லாம் உற்சாகமாக வந்தாங்க. பத்ரு சஹாபாக்கள் இன்னைக்கு பத்ரு சஹாபாக்கள் போயிட்டு இருந்தவங்க மக்கள் இருக்கிற காசெல்லாம் கொஞ்சம் கடைசி நேரத்தில் கொடுத்துறாதே நினைவூட்டல். அப்புறம் நம்ம கட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த வாரத்துக்குள்ளே 23க்குள்ளே கொடுத்துட்டேன்னா நம்ம உங்களுக்கு ஈஸியாக கட்டி கொடுத்துடலாம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்குள்ள தலைப்பு வந்து ஷுக்குர். நேற்று எப்படி அமானிதத்தை பற்றி பேசினோமோ இன்னைக்கு வந்து ஷுக்குர். ஷுக்குர்னா அரபு வார்த்தையில் அரபு மொழியில் உள்ளது நன்றி உணர்வு அப்படிங்கிறது. ஷுக்ரான். அந்த மாதிரி ஒருத்தர் நம்மளுக்கு ஒரு உதவி சொல்லிட்டாருன்னா நம்ம ஜஸக்கல்லாஹு ஹைரான், ஜஸக்கல்லாஹு ஷுக்ரான் அப்படின்னு சொல்லலாம். அதில் நிறைய இடங்கள்ல இதை பற்றி சொல்லி காட்டுறான். எனக்கு நன்றி செலுத்தாதவனை அவனை நான் பார்க்கல அப்படிங்க. இது ரொம்ப அதாவது வந்து இந்த சப்ஜெக்ட் வந்து ஒரு வேறு சரியான ஒரு சப்ஜெக்ட். சூரா அல் பக்கரா 152 வந்து அல்லாஹ் சொல்றான், ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு நொடியும் நீங்க என்ன நினைங்க, அதுக்கு பதிலாக நான் உங்களை நினைக்கிறேன் அப்படிங்கிறான். அப்போ நம்ம வந்து அந்த உஷாருக்கெல்லாம் தெரியும், ஒரு தடவை சிக்கேட் பண்ணியிருக்கு சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அப்படி அது அப்படி நம்ம அந்த மற்ற நேரம் நம்ம வந்து ஒரு இஸ்லாமிய மூமினா இருக்கிற இதான் நம்மளுடைய வேலை. ஒவ்வொரு தடவையும் நம்மளுடைய இது எப்படி ஹார்ட் துடிக்குதோ அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்லிக்கிட்டு இருந்தால் தான். இல்லைன்னா அல்லாஹ் நம்மளை பார்க்க மாட்டான். நான் உன்னை நினைக்க மாட்டேன் அப்படிங்கிறான். அதை சொல்லிட்டு எனக்கு நீங்க சுக்கூர் செய்யுங்க, மாறாக நீங்க நடக்காதீர்கள் அப்படிங்கிறான். சூரா அல் பக்கரா 152. அதனால வந்துங்க இந்த சுக்கூர் அதாவது நன்றி உணர்வு, நம்ம நன்றி செலுத்துறது வந்து நேற்று மாதிரி நம்ம எப்படி அமானிதத்துக்கு சொன்னோமோ அதே மாதிரி வந்து ரெண்டு பிரிவு இருக்கு. அல்லாஹ்வுக்கு இருக்கு, மனிதர்களுக்கு இருக்கு. பெரிய மணிஃபா கூட அந்த பாட்டில் பாடியிருப்பாரு. அருமையான பாட்டு. அந்த பாட்டு வந்து கொடுத்ததற்கு நன்றி சொல்ல முடியவில்லை இன்னும், அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுதே என் உள்ளம். அந்த மாதிரி அது என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, அஞ்சுதே என் உள்ளம் அப்படின்னா அவர் என்ன சொல்றாருன்னா, இனிமே நான் கேட்கறதுக்கு நான் ரொம்ப வெட்கப்படுறேன். அதாவது நம்மளுக்கு 5 விரல் இருக்கிறது நம்ம சுக்கூர் பண்ணணும். 2 கண்ணு இருந்து நம்ம பார்க்கறதுக்கு நம்ம சுக்கூர் பண்ணணும். சுக்கூருடைய கிதாப் எடுத்துக்கிட்டேன்னா ஏகப்பட்டது. ஆனா யாரு நன்றி செலுத்துறதே இல்லை. இன்றைக்கு நன்றி செலுத்தாதவர்கள் எல்லாம் என்ன செஞ்சுட்டான், பிணமாக்கிட்டான். இன்னொன்னு நடைப்பணமாக்கிட்டான். நடைப்பணம்னா என்ன தெரியுமா? செல்லா காசு. எத்தனையோ பேர் நம்மளுடைய வரலாறுல பார்த்துருப்போம். மணிச்சேஞ்சில இருந்தவங்கலாம் இன்னைக்கு அடையாளமே இல்லை. நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி எப்படி நம்ம செலுத்துறோம் அப்படின்னாக்கா, ஒன்று வணக்கத்து மூலியமா செலுத்துங்க, இன்னொன்று நன்கொடை கொடுங்க. ஏழைகளுக்கு செய்யுங்க, மதரசாக்களுக்கு செய்யுங்க, பெரிய பெரிய கல்லூரிகளுக்கு செய்யுங்க. உண்மையான ஏழை யாரு திருமணம் பண்றதுக்கு வர்றாங்களோ அவங்களுக்கு நேரடியா போய், உங்களுக்கு வந்து ஏஜென்ட்லாம் தேவையில்லை, நேரடியா அந்த இடத்துக்கு போய் அவங்களுக்கு உதவி செய்யுங்க. சூறாக்களுக்கு கொடுங்க, நல்லபடியா நடக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசலுக்கு கொடுங்க. இது அல்லாஹ்வுக்கு நம்ம காட்டக்கூடிய மிகப்பெரிய ஒரு நன்றி. உடனே அல்லாஹ் அதுக்கு பகரம், அதாவது நீங்க சுக்கூர் செஞ்சுட்டாலே உங்களுக்கு அடுத்த ரசக்கு அள்ளி கொடுக்குறான் அல்லாஹ். இப்ப நான்லாம் என்ன செய்வேன், சமயங்கள்ல இந்த வேலை கூடிருச்சுன்னா திடீர்னு எனக்கு லேசாக்கிடுவோம். உடனே 2 ரக்காத்து சுக்கூர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி தொழுதுருக்காங்க. 2 ரக்காத்து உடனே தொழுதுருவாங்களாம் சுக்கூர். அதே மாதிரி மனிதர்களுக்கு நம்ம எப்படி நன்றி செலுத்த போறோம்னு சொன்னாக்கா, அன்பளிப்பு கொடுத்தாங்க. அஸ்ரப் வந்து எவ்வளோ உதவி செஞ்சாரு. அவன் போயில ஒரு 10 கிலோ ஆப்பிள் வாங்கிட்டு போகணும், அவர் ஒரு 5 கிலோ மாம்பழம் வாங்கிட்டு போகணும். அப்போ அவர் பார்ப்பாரு, மனம் குளிரும். அடுத்தடுத்து அவர் நம்மளுக்கு கான்டாக்ட் வச்சுக்கிட்டே இருப்பார். நம்ம சிரத்துல் ரஹீம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இது மனிதர்களுக்கு செய்யக்கூடிய. அதனாலதான் இந்த ரமலான் வந்து உள்ளபடி என்னண்டா சொல்றாங்கண்டா, நோன்பு வைக்கிற மாதம்லாம் கிடையாது, அல்லாஹ்வோட தொடர்பு கொள்ளக்கூடிய மாதம். அவன் என்ன சொல்லியிருக்கானோ அதை நம்ம நிறைய தான தர்மங்கள் நிறைய நீங்க செய்யுங்க. நீங்க எவ்வளவு போடுறீங்களோ 70 மடங்கு அடுத்த நோன்புக்குள்ள உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்ல பார்த்தீங்கன்னா, 1 வெள்ளி போட்டீங்கன்னா 70 வெள்ளி நிற்கும். அது எங்க இருந்து வந்துச்சுன்னே தெரியாது. அதெல்லாம் ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட். இன்ஷா அல்லாஹ் அதை அடுத்து உஸ்தாது السلام عليكم ورحمة الله
إن الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فاذكروني أذكركم واشكروا لي ولا تكفرون صدق الله. எல்லையில்லா புகழெல்லாம் ஏகன் அல்லாஹ்வுக்கே. அவன் அனைவரின் இறைவனாக அனைத்துலகங்களின் இறைவனாக இருக்கிறான். அந்த ஒப்பற்ற உண்மை இறைவனாம் அல்லாஹ்வை உள்ளத்தில் உறுதியாக உண்மையாக நம்பிக்கை கொண்டு நம்முடைய வாழ்க்கையின் அனைத்து நிலைகளிலும் அந்த ஏக இறைவனுக்கு அஞ்சி அடிபணிந்து நன்றி உணர்வோடு கடமையாற்றி உலகிலும் நிரந்தரமான மனித உலகிலும் மகத்தான வெற்றிகளை நாம் பெற்றுக்கொள்வோம். அல்லாஹ் இன்றைக்குமே நமக்கு உதவி செய்வார். நன்றியின் மிகப்பெரும் இலக்கணமான நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்வையும் வாக்கையும் பின்பற்றி வாழ்கின்ற பேற்றை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தருவார் என்று வந்துட்டு அன்பு சகோதரர்களே, என் இனிய சகோதரிகளே, ஒரு அற்புதமான தலைப்பை எடுத்து அதற்கான ஒரு முன்னுரையையும் மிக அழகாக ஆழமாகவே நம்மிடத்திலே தந்திருக்கிறார் சகோதரர். இன்னும் விட்டா பேசிக்கிட்டே இருப்பார். அவராகவே நினைச்சு மனசு விட்டு நினைச்சிட்டார வகையில வெளி வாங்கி கொடுத்திருக்காரு. காரணம் அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அவர் தேடுறாருல, எவன் எதில் முயற்சிக்கிறான் அது கிடைக்கும். யாரு எதுல நம்ம முயற்சி பண்றோமோ அது கிடைக்கும் கண்டிப்பா. பூமியை தோண்டுகின்றான், வெறும் நிலம் மட்டுமல்ல, நிலத்திலே பயிரை விளைவிப்பது மட்டுமல்ல, அங்கே அரிய மணிகளும் கிடைக்கலாம், எண்ணெய் வளம் கிடைக்கும், தங்கம் கிடைக்கும், இன்னும் பல உலோகங்கள் கிடைக்கும். மனிதன் அதே போன்று அல்லாஹ்வுடைய அருள்மறையிலே அவருடைய மார்க்க நெறிமுறைகளுக்குள்ளாக நீங்கள் கொஞ்ச நேரம், ஒரு அரை மணி நேரம் நீங்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் நீங்கள் கொஞ்சம் குர்ஆன் எடுங்க, ஓதுங்க, வேற என்னன்னு பாருங்க, ஹதீஸை எடுங்க, படிங்க, அதை பார்த்து என்ன செய்யுங்க. அப்ப நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய நேரங்களை நாம் வகுத்துக்கணும், தொகுத்துக்கணும். இந்த நேரம் தந்தது அல்லாஹ் நமக்காக மட்டும். உலகம் வேண்டும், ஆனால் அதை விட ஆகிரத்து திரும்ப வேண்டும். நம்மை நாம் பண்படுத்த இந்த நன்றி உணர்வு இருக்கிறதே மனிதனுடைய நல்ல மனிதனின் உயர்ந்த பண்பு. நன்றி என்பது எல்லாருக்கும் ஏற்படாது, மனிதர்கள் எல்லாருக்கும் வராது. மனிதர்களிலே நன்றி கெட்டவர்கள் இருக்கிறார்கள், நன்றி கொன்றவர்கள் இருக்கிறார்கள். குரல் சொல்லும், என் நன்றி செய்தார்க்கு உய்வுண்டா உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகன். அப்போ ஒரு நன்றி கெட்ட தன்மையிலே மனிதன் இருக்கிறான். அதனால இந்த நன்றி என்பது இன்னைக்கு நம்முடைய வாழ்வியலுக்கு, வாழ்க்கைக்கு எல்லாருக்குமே தேவை. பெரிய யாருக்கு மட்டுமல்ல, எல்லாருக்குமே. முதலாக நாம் நம்மை படைத்த ரப்புக்கு நன்றி உள்ளவராக இருக்க வேண்டும். நன்றி இருவரை நம்மை படைத்த, ஏன் அவன் படைக்கவில்லை என்றால் நாம் இருக்க மாட்டோம், நாம் வாழ மாட்டோம், சுகிக்க மாட்டோம், சுவைக்க மாட்டோம், உலகத்தில் சுதந்திரமாக ஆடி ஆடி ஓடி தேடி என்ன செய்ய மாட்டோம். அவன் நம்மை படைத்திருக்கிறான். அப்ப அல்லாஹ்வுக்கு நான் நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு எப்படி நன்றி உள்ளவனாக இருப்பது? முதல்ல நன்றி எதன் மூலம் வெளிப்படுத்துவது? அவன் நம் மீது விதித்திருக்கின்ற கடமைகளை செய்வதில்லை. குர்ஆன் சொல்லும், ஃபதுகுருனி அதுகுருக்கும், என்னை நீங்கள் நினைவு கொள்ளுங்கள், துதியுங்கள், தியானியுங்கள். அல்லாஹ் சொல்கிறான், அடியார்களே ஃபதுகுருனி, என்னை நீங்கள் நினைவுபடுத்துங்கள். நினைத்தல் என்பது பல வடிவங்களில், வார்த்தைகளாலே அல்லாஹ்வை துதிப்பது, திக்ர் செய்வது, அதே போல அவருடைய கடமைகளை நாம் தொழுவது, இன்னும் நோன்பு, நன்றியின் வெளிப்பாடு. முஸ்லிம்களிலே பலர் நன்றி கெட்டவர்களாக இருக்கிறார்கள். உண்மைதான். அல்லாஹ்வுக்கு தன்னை படைத்தவனுக்கே நன்றி செலுத்தவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு ஒரு உன்னதமானவர்கள், சொர்க்கத்துக்கே சொந்தக்காரர். இரவு வேளைகளில் 2 மணி 1 மணி இருக்கிறார். ரமலான் மட்டுமல்ல, என்ன செய்வாங்களா, அந்த சின்ன அறைக்குள்ளாலே அவருடைய அன்பு மனைவி, அழகிய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா படித்திருப்பாங்க.
எந்திரிச்சு ஒத்து செஞ்சுட்டு வந்தார் சொல்லுவாங்க. இன்னைக்கு தொழுதுட்டே இருப்பாங்க, அல்லாஹ் வணங்கிக்கிட்டே இருப்பார்கள். எத்தனை நடுரிசி நேரம் தன் அழகிய மனைவி அருகிலே பார்த்து வந்தேன். சின்ன அந்த அறையே ஒரு சின்ன அறை தான். ஆயிஷா சொல்றாங்க, நான் படுத்திருப்பேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூத் செய்ய வரும்போது லேசே காலை நசுவாங்க. அதாவது இந்த சுஜூது கூட செய்ய முடியாத அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை பாருங்க. அவர் ஆட்சி தலைவர், ஒரு ஆன்மீக தலைவராக மட்டுமல்ல, இன்றைய ஆட்சி தலைவர்களை பாருங்கள், உலக அரங்கிலே பாருங்கள். இந்திய மன்னர்களிலே மிகச் சிறந்த எளிய ஒரு அருமையான மன்னராக இருந்தவர் அவுரங்கசீப். ஏனைய மன்னர்கள், முஸ்லிம் மன்னர்களுக்கெல்லாம் பெரும் பெரும் மாளிகைகள் கல்லறைகளாக இருக்கின்றன. என்ன செய்து விட்டார், நான் இறந்த பிறகு என்னுடைய கல்லறையை பெருமளவில் நீங்கள் கட்டக்கூடாது, சாதாரணமாக தான் இருக்க வேண்டும். அவுரங்காபாத், அவுரங்கசீபுடைய பெயராலே அந்த நகர், இவங்க என்ன செய்ய பெயரையே மாற்றினாங்க. உலக அரங்கத்திலே இப்படிப்பட்ட ஒரு அநியாயக்காரர், ஒரு வெறிபிடித்திட்ட மதவெறி கும்பல்கள் ஆட்சி செய்கின்றன என்றால் முஸ்லிமுடைய வாழ்க்கையோடைய மதத்தோடு மார்க்கத்தோடு வக்ஃபு சட்டத்திலே, தலாக்கு சட்டத்திலே மத உரிமைகள், ஒவ்வொருவரும் மதம் மாறுவது அவர்கள் உரிமை அடிப்படை, இந்திய அரசியல் சாசனத்தின் அடிப்படை. எல்லாமே வடநாட்டில் இருந்த அகமதாபாத் எல்லாம் மாறிவிட்டது. அகமதாபாத் இஸ்லாமிய மன்னர்களின் பெயர்களில் இருந்த பெயர் ஊர்கள் எல்லாம், நகரங்கள் எல்லாம் மாற்றி இன்னைக்கு எப்படி இருக்கிறார் அந்த அவுரங்கசீப் இந்து மதத்தின் எதிரி. என்ன செய்யணும், அவருடைய இந்த மன்னரை இருக்கக்கூடாது, அகற்ற வேண்டும். உலகத்தில் இந்தியா பார்த்தீங்களா, 400 ஆண்டுகளுக்கு மேலாலே இந்த நாட்டை மிகச்சிறந்த வடிவங்களிலே ஒரு ஆண்டவர். 400 வருஷமாச்சு இந்த கப்பல், ஒரு கப்பல் நிறைஞ்சது, எளிமையாக வாழ்ந்தவர். மக்களுடைய வரிப்பணத்தை மூலம் தன்னுடைய வசதிகளை பெருக்கவர்கள் வாழ்வதில்லை. தொப்பி புல்லா தேய்த்தல், தஸ்மோனி அப்படி என்ன செய்து கோர்த்தல், குரானுடைய பிரதிகளை எழுதி இதன் மூலம் கிடைத்திட்ட வருவாய்களை வைத்துத்தான் தன்னுடைய உயிரில் கூட எழுதியிருக்கார். மௌத்தா போனா என் காசு இருக்கு, 45 ரூபா அந்த காலத்தில் யாத்திரைக்கு ஒரு மன்னர் இதுதான் இருக்கு. என்னுடைய கபரை எந்த வகையில் கட்டிவிடக்கூடாது. மிகப்பெரிய ஒரு, அதே போல அந்த மன்னராக இருந்த வேளையிலே அவருடைய கோயில்களுக்கு, ஆலயங்களுக்கு, அவருடைய ஆசிரமங்களுக்கெல்லாம் ஏராளமான மானியங்களை கொடுத்தவர். இதெல்லாம் எப்படி பார்த்தீங்களா? அப்பா ஏறத்தாழ 15 கோடி மக்களை பெரும் அகன்ற இந்தியாவை ஆண்ட ஒரே மன்னர் அவுரங்கசீப். தன் தந்தை மக்களுடைய வரிப்பணத்திலே அதிகமான ஆடம்பரம் பண்ணிவிட்டார் என்பதற்காக வேண்டியே தன் தந்தையை சிறையில் வைத்தார். யாரு? ஷாஜகான். தாஜ்மஹால் கட்டினார் ஷாஜகான். அவருக்கு நன்றி கேட்ட வகையிலே தான் இன்றைக்கு அரசியலாட்சி வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்படி ஒரு மன்னர் இல்லை. அதனால இன்றைக்கு நாம் பார்க்க வேண்டும், எளிமையான மனிதனை, மன்னரை பார்ப்பது மிக கஷ்டம். பொதுவாக மனிதனுக்கு எளிமை அவசியம், அடக்க வேண்டும். பணக்காரனுக்கு ரொம்ப வேண்டும். எல்லா செல்வ வளம் இருந்தாலும் கூட தன்னுடைய இருக்கணும், எளிமை இருக்கணும், பணிவு இருக்கணும், அடக்கம் இருக்கணும். உணர்வுகள் இல்லை. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவின் ஆட்சி தலைவராக இருந்தார்கள். அவருடைய அறைக்கு எந்த அளவுக்கு ஒரு சுஜூத் செஞ்சாவே தன் மனைவியுடைய காலை நீட்டி தூங்குவாங்க. இல்லை அவர் காதையை நான் மடக்கி கொள்வேன். அப்போ நான் தேவையில்லை, அவங்க ஆயிஷா அன்பு கிழவரை அல்லாஹ்வின் ரசூலே, அல்லாஹ் உங்களுடைய முந்தைய பாவம் எல்லா பாவம் அல்லாஹ் மன்னிச்சுன்னு சொல்றானே, உங்கள் முன்பாவம் பின்பாவெல்லாம் அல்லாஹ் மன்னித்து விட்டா சொல்றானே, மாத்த கதம் நம்பிக்கை மாத்த அசர் குர்ஆன் சொல்லுவோம். இவ்வளவு கஷ்டப்படணுமா? எவ்வளவு தூக்கத்தை போக்கி சிரமம் எடுத்துக்கிட்டு நடிமிசி வேலை இருந்து அல்லாஹ் நீங்க தோணுமா? வணக்கம். மனைவிக்கு தன் கணவன் மேல இறக்கம் இருக்குல்ல. அப்போ சொன்னார் ஸல்லல்லாஹு யா ஆயிஷா அஃபல அகூன அபுதன் ஷகூரா. என்ன ஆயிஷா என்ன சொல்றாங்க?
என்னுடைய ரப்புக்கு நான் நன்றி உள்ள ஒரு அடியானாக நான் இருக்க வேண்டாமா? ஆத்தியப்பா ரசூலுல்லாஹ்விடம் இந்த உலகத்தில் யார் நன்றி உள்ளவர்கள்? சொன்ன வார்த்தை ஷுக்குர் பத்தி பாத்தீங்களா? என்ன சொல்றாங்க? அஃபலா அகூன அபுதன் ஷக்கூரா. என்னுடைய ரப்புக்கு, என்னை படைத்த அந்த ரப்புக்கு நான் ஒரு நன்றி உள்ள அடியானாக இருக்க வேண்டாமா? ரசூலுல்லாஹ்வுடைய அந்த கால்கள் தான் அந்த வீங்கிற மண்டு தொழுதுகிட்டே இருக்கு. என்ன செய்வோம்? அப்படி வீங்கி கொஞ்சம் ரொம்ப பாரு, சில பேருக்கு ரொம்ப நின்றுக்கிட்டே நீங்க பாருங்களேன், கால் அப்படி சுரந்துடும். அவன் பார்த்து கேட்டாங்க, இதான் இதான் அப்படி கேட்கும், நான் ஒரு நன்றி உள்ள அடியான். அப்போ முதலாக மனிதன், ஈமானிய மனிதன் மட்டுமல்ல, இதயமுள்ள ஒவ்வொரு மனிதனுக்கு மிக முக்கியமான ஒரு நன்றி. முதல் நன்றி தன்னை படைத்தவனுக்கு. அதை அல்லாஹ் என்ன சொல்றான்? ஃபதுகுருனி, என்னை நீங்கள் நினைவு கூறுங்கள், நினைவுங்கள். என்ன நினைக்க? அல்லாஹ்வை படைத்த ரப்பை மறந்து விட்டு எத்தனை பேர் வாழ்கிறார்கள்? உலக அரங்கில் போய் பாருங்கள், தன்னை படைத்த ரப்பையே மறந்துவிட்டு வாழ்கின்றவர்கள் எத்தனை 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 பேர்கள். பணத்தாலே, செல்வத்தாலே, பதவியாலே, இன்னவர சுகபோகங்களாலே படைத்தவனை மறந்துவிட்டு தன் மனம் போனபடி தாண்டோடித்தனமாக இறைவனுடைய கடமைகளை செய்யாமல், ஒரு நல்ல மனிதநேயம் இல்லாமல், ஏழை எளியவர்களை பற்றி பார்க்காமல், ஈவு இறக்கமற்றவர்களாக எத்தனை பேர்கள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்றான், என்னை நீங்கள் நினைவு கூறுங்கள். நீங்கள் என்ன நினைவு கூர்ந்தால் அதுக்கு ஒரு உங்களை நான் நினைக்கிறேன். மாஷா அல்லாஹ். அவனை நினைக்காதவன் கூட அல்லாஹ் என்ன செய்கிறான்? நினைக்காதவனும் இறைவன் அனுப்புகின்ற அந்த காற்றை சுவாசிக்கிறான். அவனுடைய நீரை பருகுகின்றான். மழை நீர், ஆற்று நீர், நதி நீர், எத்தனையோ பேர் இருக்காங்க. அவனை மறுக்கின்றவர்கள், இல்லையே இல்லை என்று சாதிக்கின்றவர்கள், அவனுக்கு இணை கற்பிக்கின்றவர்களை அல்லாஹ் சொல்றான், என்னை துதியுங்கள், நினையுங்கள். எந்த வகையில் நினைப்பது? எப்படி? என்னுடைய கடமைகளை செய்யும். சும்மா தேங்க்ஸ் தேங்க்ஸ் சொல்லி போவதில்ல. நன்றி நன்றி சும்மா எனக்கு ரொம்ப போச்சு. வெள்ளைக்காரர்கள் ஐரோப்பியர்களுக்கு உயர்ந்த பண்பு, எந்த ஒரு சின்ன இருந்துச்சா கூட தேங்க்ஸ் பாங்க, ப்ளீஸ் பாங்க, எக்ஸ்கியூஸ் மீ. உயர்ந்த பண்பு அது. யாருக்கு வராத பணிவை வெளிப்படுத்துகின்ற ஒரு பண்பு. இன்னைக்கு அதெல்லாம் எப்படி ஆயிடுச்சு? சாதாரணமா சரியா சொன்ன நேரத்தில் வராமல் என்ன சொல்றது? இந்த டிராபிக் இதாயிடுச்சு, ஜேம் ஆயிடுச்சு. ஜேம்னு ஒன்று கிடைச்சு, ஜேம்ல மாட்டிக்கிட்டேன், அதான் ஒன்று நடக்குது. அப்ப நன்றி உணர்வு என்பது மனிதனுக்கு தேவை. அல்லாஹ் சொல்றான், என்னை அதான் ஒரு ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அடியான் என்னை ஒரு தனி நிலையில இருந்து கொண்டு தனிமையில் நினைத்தால் அவனை உயர்ந்த இடத்தில் நான் நிற்கிறேன், மலக்குள்ள கிடையாது. அடியானே, நீ நன்றி செலுத்துகின்ற வகையில், நினைக்கின்ற வகையில் என்னை நோக்கி நீ ஒரு சான் வந்தால் உன்னை நோக்கி நான் உருமுழ வருகிறேன். கண்டிப்பா அந்த ரப்பு சொன்னான், அடியான் என்னை நோக்கி ஒரு சான் வந்தால் உன்னை நோக்கி நான் ஒரு முழ வருகிறேன். என்னை நோக்கி நீ ஒரு முழ வந்தால் உன்னை நோக்கி நான் ஒரு பாகம் வருகிறேன். அடியானே, என்னை நோக்கி நீ நடந்து வந்தால், என்னை நோக்கி நீ நடந்து வந்தால் உன்னை நோக்கி நான் ஓடி வருகிறேன். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். அதன் பிறகு நீ பார்க்கின்ற கண்களாக, நீ பற்றுகின்ற கைகளாக, நீ பேசுகின்ற நாவாக, நீ கேட்கின்ற செவியாக, நீ நடக்கின்ற கால்களாக நான் ஆகிறேன். மாஷா அல்லாஹ். சத்து ஹதீஸ்லாம் ஆதாரபூர்வமான என்ன பதில்? உன்னுடைய பார்வையிலும் பேச்சிலும் உன்னுடைய செயல்பாடுகளிலும் அல்லாஹ்வுடைய அந்த பய அச்சு உனக்கு தந்தது. அதே அர்த்தம். அல்லாஹ் காலானங்களா என்ன அர்த்தம்? உன்னுடைய அத்தனை அங்கங்களிலும் என்னுடைய அச்சமும் எனக்கு அடிபடிதலும் எனக்கு நன்றி பெருக்கு. இப்படிப்பட்ட ஒரு அருளாளன், ஒரு தாய் தன் குழந்தைகள் மீது காட்டுகின்ற அன்பை விட, ஒரு பெற்ற தாய் தன் குழந்தை மீது காட்டுகின்ற அன்பை விட 100 மடங்கு அதிக நன்மையை உங்களுடைய ரப்பு காட்டுகிறார். சொல்றான், என்னை நினையுங்கள், உங்களை நான் நினைக்கிறேன், உங்களுக்கு நான் அருள் புரிகிறேன். அல்லாஹ் நினைக்கிறான் என்ன அர்த்தம்? உங்களுக்கு நான் அருள் புரிகிறேன், உங்களுடைய பாதுகாப்பு, உங்களுடைய தேவைகள் நிறைவேற்றி. உங்களுக்கு சில சோதனைகள் வந்தாலும் கூட அதை நான் மாற்றுவேன். சில சோதனைகள் வந்தாலும் அதை தாங்குகின்ற மன வலிமை உங்களுக்கு நான் தருவேன். சோதனை, நோய் நொடிகள், வறுமைகள், கஷ்டங்கள், கடன், குடும்பத்தில் பிரச்சனை,
இதையெல்லாம் பார்க்கின்ற போது நம்ம என்ன பொருள், அதை தாங்கி எதிர்கொள்கின்ற சக்தி வலிமை இருக்கிறதே, அது ஒரு மிகப்பெரிய அருள். நிறைய காசு பணம் அதை கொட்டி தர்றதல் மட்டுமல்ல, சோதனைகளை சேலஞ்சுகளை நீங்கள் எதிர்கொண்டு அதை சமாளிக்க ஒரு மன வலிமை அல்லாஹ் தந்தா, அது கூட உங்களுக்கு மிகப்பெரிய அருள். அதுக்கு சொல்லிட்டு ஒன்று சொல்றான், வஷ்குரு, எனக்கு நன்றி கூறுது, வஷ்குரு, எனக்கு நன்றி உள்ளவர்களாக நீங்கள் இருங்கள். அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவரா. முதல் நன்றி தன்னை படைத்தவனுக்கு இருக்க வேண்டும், தன் படைத்தவன் மீது இருக்க வேண்டும். அந்த நன்றி என்பது தன்னை படைத்தவன் மீது இருக்க வேண்டும். வஷ்குரூனி, எனக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள். இந்த ஒரு வார்த்தை என்ன பொருள்? அல்லாஹ்வுக்கு எந்த வகையிலே அவருடைய கடமைகளை ஆற்றுவது, அவருடைய வேதத்தை மதிப்பது, அவருடைய மஸ்ஜிதுகளை, அவருடைய மதரசாக்கள், சூறாக்கள், அவன் பற்றி பேசுகின்ற பேச்சுப்படுவதை பேச்சுக்களை மதிப்பது. பாருங்க, எத்தனை பேர் வந்தா கூட நீங்க மட்டும்தான் இருக்கீங்க. இது ஒரு நன்றி அல்லாஹ்வுக்கு. என்ன, அல்லாஹ்வுடைய அந்த வேதத்தின் விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். வேற நோக்கம் என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். தொழுதல் வந்துட்டு போயிட்டு துவா ஓதி அதல்ல, வேதம் பற்றிய செய்திகள் நாம் அறிந்து கொள்வதற்காக இது அல்லாஹ்வுக்கு நீங்கள் செலுத்துகின்ற நன்றி. லேசாக நினைக்காதீர்கள், என் அன்பு சகோதரிகள் செலுத்துகின்ற நன்றி. அதனால மனிதன் அவன் நன்றி உள்ளவன் என்றால் தன் நன்றியை முதலாக தன்னை படைத்தவனுக்கு காட்ட வேண்டும். எதன் வழி? அவனை துதிப்பதின் வழி, தியானிப்பதின் வழி. அவனுடைய கடமைகள் அவன் நம் மீது கடமையாக, வாஜிபாக, வரலாக ஆக்கிய கடமைகள் நாம் செய்வதில்லை. இதன் மூலமாக என்ன செய்யலாம்? அல்லாஹ் சொல்றான், வஷ்குரு, எனக்கு சுக்குர் செய்யுங்கள். சுக்குர், சுக்குர் என்பது, நன்றி என்பது நல்ல மனிதனுடைய நல்ல இதயம் உள்ள ஒவ்வொருவனும் எடுக்க வேண்டிய பண்பு. எல்லாத்தையும் வராது, எல்லாத்தையும் வராது. அப்போ அல்லாஹ் உங்களுக்கு என்ன தந்தானா? உங்கள் உடலா? நீங்க அல்லாஹ்வுக்கு அடிபணிங்க. உங்களுக்கு செல்வம் தந்தானா? அல்லாஹ்வுடைய ஜகாத்து, சதகா, தர்மம், அன்பளிப்புகள். இறைக்காத கிணறு சுரக்காது, இறைக்காத கிணறு சுரக்காது. கொடுக்காமல் இருங்கள், இருந்து பாருங்கள், அது உங்களுக்கே பயன்படாது, நல்ல மௌத்தும் கிடைக்காது. செல்வ சீமான்கள் தன்னுடைய செல்வங்களை ஏன் தெரியுமா? அவர்கள் ஆண்டவனின் பகைவர்கள், எதிரிகள். வசதியும் வாய்ப்பு பெற்றவர்கள், ஏழை எளியவர்களை கண்டுகொள்ளாமல், சொந்த பந்தங்களை அவர்கள் நோக்காமல், கஷ்டப்படுறவனை பற்றி கவலைப்படாமல், தான் மட்டும் தனக்கு மட்டும் என்று வாழ்கின்றவர். உண்மையிலேயே அவனுக்கு நல்ல மரணமும் கிடைக்கும். ஏன் அல்லாஹ் சொல்றான், இவனுடைய தங்கமும் வெள்ளியும் நாளை மறுமையின் நரக நெருப்பிலே பழுக்க காய்ச்சப்பட்டு அவன் நெற்றிகளிலும் விழாப்புறங்களிலும் சூடுபடப்படும். அப்ப நமக்கு அல்லாஹ் வசதி வாய்ப்புகளை தந்தா அதற்கு செய்த வேண்டிய நன்றி நாம் ஜக்காத்து கொடுப்பது, சதக்கா கொடுப்பது, ஹதியா கொடுப்பது, தர்மங்கள் செய்வது, ஏழைகள். அதை கூட நம் உடல் ஆரோக்கியமா நம்ம தொடுகிறது, நோன்பு வைக்கிறது, திக்ரு பண்றது, இது நன்றி. சும்மா தொழுதுட்டு போறது நன்றி. என்ன செய்யறோம்? நம்முடைய நாவின் மூலமாக, நம் இதய மூலமாக, உடல் மூலமாக, நாம் தந்த அல்லாஹ் செல்வத்தின் மூலமாக, ஹஜ், உம்ரா. அப்ப முதல் நன்றி ஒரு மனிதனுக்கு அவன் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டும். சொல்லிவிட்டு சொல்றான், வஷ்குரூலி, எனக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள். வலா தக்ஃபுரு, எனக்கு நன்றி கெட்டவனாக, நன்றி செலுத்தாத, நன்றி கொன்றவனாக நீ ஆகிவிடாதீர்கள். அல்லாஹ் சொல்ற, அது தொடர்ந்து சொல்ற பாருங்க. இன்னைக்கெல்லாம் மனிதர்கள் பெரும்பாலும் படைத்திறவுக்கு நன்றி கெட்டவர்களாக, நன்றி அற்றவர்களாக பெரும்பாலும். எந்த அளவுக்குத்தான் அல்லாஹ் தந்தானோ அதை பற்றி கவலைப்படாமல் இறைவனை அடியோடு மறுத்து மறந்து வாழ்கின்ற மனிதர்களாக மண்ணிலை பார்க்க முடிகின்றது. அதனால சொன்ன அதை போல கணவன் மனைவிக்கு நன்றி செலுத்த வேண்டும். என்ன நன்றி? உங்கள் வீட்டை பார்க்கிறார்கள், உங்கள் பிள்ளைகளை கவனிக்கிறார்கள். நன்றி. நன்றி தேங்க்ஸ் மட்டுமல்ல, என்ன அவளை நல்ல சந்தோஷமா வச்சுக்கிறது, மகிழ்ச்சியா வச்சுக்கிறது. அதை போல மனைவியர்கள் கணவனுக்கு அன்றி உள்ளவராக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு முறை ஒரீத்துன்னார், எனக்கு நரகம் காட்டப்பட்டது.
எனக்கு நரகம் காட்டப்பட்ட நரகத்தை காட்டுற ரப்பு மேராஜ் இஸ்லாம் மேராஜ்ல அந்த நரகத்திலே அதிகமாக பெண்களைத்தான் நான் பார்த்தேன். பெண்கள் மீது அவ்வளவு வந்து இந்த உலகத்திலே அவர்கள் நேசித்தவர்களிலே பெண்கள் தொழுகை நறுமணங்கள் பெண்கள் அந்த உலகத்தில் ஹுபிபமின் துன்யாவின் சலாசா உங்களுடைய உலகத்தில் உங்களுடைய துன்யாவில் 3 நேசிக்கிறேன். குர்ரத்து ஐனி பிஸ்ஸலாத் தொழுகையிலே எனக்கு கண் குளிர்ச்சி இதயங்கள். பெண்கள் பெண்கள் என்ன அர்த்தம்? பெண்களுக்கான உரிமைகள் அவர்கள் நல்ல முறையை வைத்துக் கொள்ளும். அப்படி சொல்லவில்லையா? ஹைருக்கும் லியஹ்லி உங்களில் சிறந்தவன் யார் என்றால் எவன் தன் மனைவிக்கு நல்லவனாகவோ சிறந்தவனாக அவன் தான் சிறந்தவன். அதுக்காண்டி மனைவி சொல்றதுக்கெல்லாம் கேட்டு ஆடி அஞ்சு பயந்து ஒடுங்கி போறதல்ல. மனைவி நியாயமான தேவைகள் நியாயமான சந்தோஷங்கள் நவீனத்தில் கேட்க யார் சொல்லலாம்? நரகத்தில் பெண்களை நீங்க அதிகமா பார்க்க சொல்லி பார்த்தா சொல்றீங்க. என்ன காரணம்? அவங்க என்ன நிராகரிக்கிறார்களா? அல்லாஹ் இல்லை. தக்ஃபுர்னல் ஆசியம் தன் பிள்ளைகளை அனாவசியமாக அடிக்கடி சபிக்கிறார்கள். பிள்ளைகள் தப்பிச்சுவாங்க. நம்ம ஊர்ல என்ன செய்வோம்? இங்கெல்லாம் இருக்கணும் தெரியல, நாசமா போட பிள்ளைய கழிச்சு பிள்ளைகள் சாதாரண பிள்ளைகளை சபித்தல் என்பது லேசான விஷயம் அல்ல. சில நேரங்களில் பெற்றோர்கள் கேட்கறதுக்கு அல்லாவுக்கு ரொம்ப. அங்கே இமாம் அப்துல் ரஹ்மான் சுதேஷி அவங்க அல்லாஹ் அன்னைக்கு ஒரு ஜும்மாவில் பேசுறாங்களாம். இதோ பாருங்கள், உங்களுக்கு நான் ரொம்ப விஷயம் சொல்றேன். என்ன, ஒரு பையன் இருந்தான், அவன் ரொம்ப சேட்டைக்கார பையன், கடுமையான சேட்டைக்காரன். நல்ல துரு கிட்ட என்ன செய்வான்? சேட்டை ரொம்ப அளவில் போனான். யாரு சொல்றது? யாரு? உலக புகழ்பெற்ற ஹாரி, மக்காவின் மாபெரும் இமாமாக மட்டுமல்ல, அந்த ஹரம் ஷரீஃபினுடைய நிர்வாகிகளில் ஒருவர். அந்த இமாமு அவர்கள் நிர்வாகி. ஒரு அமைச்சர் வந்தா எப்படி வந்து எத்தனை பேர் போலீஸ் எஸ்கோர்ட் வருவாங்க. அவர் அன்னைக்கு ஒரு குத்துபாவை சொல்றாரு. அந்த பையன் கடுமையான சேட்டைக்கார பையன். யாரு சொல்றான்? ஒரு பையன் இருந்தான், அவன் கடுமையான சேட்டைக்காரன், ராசியான சேட்டைக்காரன். எந்த பார்த்தாலும் தூக்கி எரிஞ்சுக்கிட்டு கொண்டுட்டே இருப்பான். உடனே ஒரு நாள் தேவையில்லை, அவங்க வீட்டுக்கு சில விருந்தாளிகள் வந்தாங்க. அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷம். அவங்க அம்மாவுக்கு அந்த பையனுடைய தாய் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பட்ட உடனே சுவையான நிறைய வாங்கிட்டு வந்து என்ன செஞ்சாங்க? சாப்பாடு ஆக்கி கறி அது இதெல்லாம் வச்சு நல்லா கறி வெந்துக்கிட்டு இருக்கு. இந்த பையன் என்ன செய்ய? விளையாட்டுக்கார பையன் எடுத்து இவ்வளவு மண்ணெலியில விட்டான், அதை போட்டு விட்டாங்க. எப்படிப்பட்டவன்? எப்படி இருக்கு சொல்லுங்க. விருந்தாளி எல்லாம் வந்திருக்காங்க, எல்லாமே ரெடியா இருக்கு. எவ்வளவு கஷ்டப்பட்டு சமைச்சிருச்சு அந்த அம்மா. அப்ப எப்படி இருக்கும்? நீ அப்படி ஒரு நிலைமை உங்களுக்கு கேட்டா நம்மளே என்ன செய்ய சொல்லுங்க? நம்மளே என்ன செய்வோம்? அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? அட என்னடா இப்படி சேட்டை பண்ற? அல்லாஹ் உன்னை வந்து ஹரம் ஷரீஃபுக்கு ஒரு இமாமாக ஆக்கக்கூடிய ஆக்கிட்டோம். உன்னை அல்லாஹ் ஹரம் ஷரீஃபுக்கு ஒரு இமாமாக ஆக்கிட்டோம்டா. எப்படி திட்டு பாருங்க. அந்த அம்மா என்ன சொல்றாங்க? எவ்வளவு பொறுக்க முடியாது வெக்கமா அப்படி இருந்தாலும் வந்துட்டாங்க, சாப்பாடு வைக்கணும், அந்த எல்லாம் மதியம் லஞ்ச் டைம் மண்ணை அள்ளி இழைச்சிட்டா எல்லாத்தையும் போட்டு விட்டாங்க. அப்ப அந்த அம்மா எப்படி திட்டுறாங்க? அடே இத அல்லாஹ்வுடைய இந்த ஹரம் ஷரீஃபுக்கு இமாமா ஆக்க மாட்டானா? இல்லமா? அந்த பையன் யாரு தெரியுமா? சொல்றாரா? யாரு? இவன் தான் அந்த பையன். யாரு? ஷேக் அப்துல் ரஹ்மான் சுதேசி. மாஷா அல்லாஹ். நீண்ட பிராமணத்தை பார்க்க, பிராமண வீடுகள் பார்த்தீங்கன்னா பிராமண பிள்ளைங்க என்ன செய்வாங்களா? வெளியூர் கோபம் வந்தா வெளியூர் உள்ள ஜாமான் வீட்டுக்குள்ள போவாங்க. நம்ம வீட்டுக்குள்ள தூக்கி வெளியிடுவாங்க. அப்படி தெளிவா இருப்பாங்க. என் அன்பு பெருமக்களே, இங்க நீங்க பாருங்க, ரசூலுல்லாஹ் கேட்கப்படுகிறது. அதாவது அவங்க பெண்கள் அதிகமாக நரகத்தில் இருக்காங்களே, அதுக்கு அடிப்படை காரணம் அவங்க அல்லாஹ்வை மதிச்சுட்டாங்களா? இல்லை, அவருடைய கணவன்களை நன்றி கட்டணும். அந்த கணவன்மாருக்கு நன்றி கட்டக்கூடாது. இப்படி அரசு
இல்லை 10 வருஷம் 30 வருஷம் வாழ்ந்துருப்பாங்க, எவ்வளவோ நினைச்சுருப்பாங்க. ஒரு சின்ன பிரச்சனை கணவனுக்கு பிடிக்காதா, ஆமா உங்கள்கிட்ட இருந்து நான் என்னது கண்டுட்டோம் என்ன சொல்லுவாங்க, ஒரே வார்த்தை ஆமாமா பெரிய தெரியாதுங்க உங்கள்கிட்ட இருந்து நான் என்ன கண்டு விட்டேன். ஒரு செகண்ட் 5-6 பிள்ளை பெற்று எடுத்திருப்பாங்க, சந்தோஷமா 100 ரூபாய் 200 ரூபாய் நகைலாம் வாங்கியிருப்பாங்க. ஒரு சின்ன அந்த மாதிரி பிடிக்காத என்னதான் பெண்கள் பொண்டாட்டி மாதிரி 10 கட்டளை போடுவாங்க. இந்த மாப்பிள்ளைக்காரங்க 9 கட்டளையும் நல்லா செய்யிருப்பாங்க, அரை கட்டளையும் செய்வாங்க, எல்லாமே முடிச்சு 10 கட்டளை 10 கமாண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் தோத்து போயிடும். ஏன் அவங்கள முழுசா என்ன செய்ய முடியாது, நிறுத்தி விட முடியும். இங்கெல்லாம் பாவம் பெண்கள் நல்லவங்க எல்லாம் வந்து ரொம்ப அதான் போயிட்டவங்க போய் சேர்ந்துட்டாங்கல்ல, அவங்க வேற வழி இல்லை. அப்போ ரசூல்லா என்ன கேட்க போகணும்னு சொன்னாங்க, தன் கணவர்களுக்கு நன்றி கேட்க, நன்றி மறந்தவர்களாக இருக்கிறார்கள். பெரும்பாலும் அப்படித்தான் இருப்பாங்க, அவங்க நிலை எப்படி. அதனாலதான் இந்த நிலைமையில கணவன் மனைவிகளுக்கு நன்றி உள்ளவராக இருக்க வேண்டும். அதே போல மனைவி கணவனுக்கு நன்றி உள்ளவராக எல்லாம் நோக்க நன்றி பரிமாறுதல், நன்றி என்ன செய்கிறது அடுத்த முதல் நன்றி என்பது அல்லாவுக்கு, அடுத்து பரஸ்பரம் இருக்கு. அவன் ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணா சந்தோஷமா நன்றி. அந்த நன்றி புன்னகையாலே, சிரிப்பாலே, ஒரு அன்பாலே, ஒரு சலாத்தாலே, தன் வார்த்தையாலே நன்றி சொல்ல 4 பேருக்கு நன்றி. நன்றியாரு நம்ம தூக்கிட்டு போவாங்க, அவனுக்கு நன்றி சேர்த்து. நன்றியில் மிக முக்கியம் அதாவது நெருக்கடியான நேரத்தில் உங்களுக்கு உதவுகின்றார்களே அவர்களை மறந்துவிடக்கூடாது. நெருக்கடியான நேரம், சில நெருக்கடியான அந்த நெருக்கடியான நேரத்தில் யார் உங்களுக்கு கை கொடுத்தார்களோ, உதவினார்களோ, உங்களுக்கு தூக்கி விட்டார்களோ அவர்கள் மறவே அது நம்முடைய நபிகள் பெருமாள் சொன்னார்கள், மல்லம் யஷ்குரில்லா மல்லம் யஷ்குரின் நாஸ லம் யஷ்குரில்லா. மனிதனுக்கு நன்றி செலுத்தாதவன் அல்லாவுக்கு நன்றி செலுத்தவனாக மாட்டான். சாத்தியமா அல்லாவுக்கு நீ நன்றி செலுத்தும், மனிதர்களுக்கு மனித உறவுகள் உனக்கு தேவை, மனிதன் உதவிகள் உனக்கு தேவை. உன்னால் முடிஞ்ச அளவுக்கு அதை உன்னால் கொடுக்க முடியல, அவருக்காக நீ அவருக்கு அறியாமலே துவாச்சி. உன்னால் இல்லை. உண்மையான நன்றி என்பது ஒருவர் நமக்கு உதவி செய்கிறார், ஒரு நெருக்கடியான தருணத்தில் உதவினார், அவருக்காக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வது ஒரு நன்றி. அதனால் இந்த நன்றிகளை பற்றி நாம் ஏராளம் சொல்ல முடியும், தாராளமாக இருக்க முடியும். நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க. நன்றி என்பது என்ன? எல்லாரும் அந்த நன்றி வார்த்தைகள் மூலம், புன்னகையின் மூலம், நட்பின் மூலம், அன்பின் மூலம், சலாமின் மூலம், துவாவின் மூலம் இன்னும் ஏராளமாக விஷயம் யாராகவும் இருக்கலாம். ஆனால் நன்றி கெட்டவனாக இருக்கக்கூடாது, நன்றி துரோகம் செய்யக்கூடாது. அந்த நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் குர்ஆன் சொல்லும், எனக்கு நன்றி உள்ளவனாக நன்றி கெட்டவனாக ரப்பல் ஆலமீன் அப்படி நன்றி உள்ள உள்ளத்தை எனக்கும் உங்களுக்கும் எல்லோருக்கும் தருவார். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.